கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச சொல்லியிருக்கிறார். 1 சாமுவேல் 2:30 உங்களுக்கு தெரியும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதற்கு ஆதாரமாய் 1 நாளாகமம் 16:27 எடுத்தவர்கள் வாசிங்க. 1 நாளாகமம் புத்தகம் 16வது அதிகாரம் 27வது வசனம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாஞ்சிக்கிற, நாம் எதிர்பார்க்கிற அந்த கனம் அது வேற எங்கேயும் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கர்த்தருடைய ஆலயத்திலே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா இன்றைக்கு நாள் பத்தாது. உம்முடைய சமூகத்தில் நித்திய ஆனந்தமும் பேரின்பமும் உண்டுன்னு வசனம் சொல்லு. இங்க வசனம் தெளிவாய் சொல்லுது, மகிமையும் கனமும் எங்க இருக்குதுங்க? அவருடைய சமூகத்திலே. இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற, அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் வைத்து உன்னை நான் கனப்படுத்துவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்ன இப்படி சொல்லலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் நிச்சயம் மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். அப்போ கனம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. இன்னொரு வசனம் தான் நாம் கடந்த வாரத்திலே வாசிச்சோமே, 1 நாளாகமம் 29:12 சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இந்த 2 வசனத்தை உங்க வாழ்க்கையை விட்டு மாற்றவே முடியாது. அது மகிமையும் கனமுமா இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யமும் கனமுமா இருந்தாலும் சரி, ஒண்ணு அவர் சமூகத்துல இருக்கு, இன்னொன்னு அவர் கரத்துல இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, என்னை நான் உயர்த்தி கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க. எப்பேற்பட்ட வெயிட் லிப்டரா இருந்தாலும், பெரிய தத்துவம் சொல்ல போறேன், எப்பேற்பட்ட வெயிட் லிப்டரா இருந்தாலும் தன்னைத்தான் தூக்கி கொள்ள முடியாது. விளங்கல? அல்லேலூயா. அவர் பெரிய பராக்கிரமசாலிப்பா, என்ன வெயிட் கொடுத்தாலும் அவர் தூக்கிடுவார்ப்பா. அப்ப உன்னையே கொஞ்சம் தூக்கிக்க. ஒரு அரை இன்ச்சு கூட குதிக்க முடியும், தூக்கி கொள்ள முடியாது. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை நினைவு கொள்ளுங்கள். அவர் கரம் உயர்த்தப்பட்டால் மட்டும்தான் எனக்கான ஆசீர்வாதம். நிச்சயமாகவே இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமா இருக்கட்டும், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன். நாம் எப்பொழுதெல்லாம் அவரை கனப்படுத்துகிறோமோ நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தம் வரமாட்டுதே. அல்லேலூயா. இன்றைக்கும் வேதத்திலே யாரை கர்த்தர் கனப்படுத்துகிறார் என்பதனுடைய தொடர்ச்சி தான் நான் உங்களோடு கூட பார்க்க விரும்புகிறேன். யாரை கர்த்தர் கனப்படுத்துவார், அல்லது கர்த்தர் கனப்படுத்த தேவையான தகுதிகள் என்ன? ஒன்னும் இல்லைங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கனப்படுத்தணும்னா கூட என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு தகுதி. சில கூட்டங்கள்ல பார்த்திருக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்க. சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த சேர்ஸ்ல வித்தியாசம் இருக்கும். ஹானரபிள் சேர்ஸ் இருக்கும், அதுக்கடுத்த சில சேர்ஸ் இருக்கும், அதுக்கடுத்த நார்மலான சேர்ஸ் இருக்கும். அப்போ அதுல ஒட்டிட்டு இருப்பான். ஏன்னா அவசரப்பட்டு யாரும் போய் உட்காந்துட கூடாதுன்னு. இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ், செலிபிரிட்டிஸ் எல்லாம் வெளியில இருந்து வருவாங்க இந்த கேம்பஸ்க்கு. அப்ப அங்க போட்டிருப்பான் விஐபி. சிலது என்ன பண்ணோம், விஐபின்னு போட்டாலும் போய் உட்காந்தோம். அதுக்காகவே என்ன பண்ணுவான், வரக்கூடிய விஐபியினுடைய பேரை போட்டுருவாங்க. ஏன்னா இப்ப அந்த பேரை பார்த்தா அங்க போய் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இது இவருக்கு இந்த பேர், இந்த விஐபி, இந்த நேம்ன்றது எதன் அடிப்படையில? ஒண்ணு ஏதாவது அவங்க சாதிச்சிருக்கணும், அவர்கள் இருக்கிற துறையில, அவர்கள் சம்பந்தப்பட்ட காரியத்துல ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணி இருக்கணும். அப்பதான் அந்த பேர், அந்த தகுதி உண்டாக ஒரு காரணமா இருக்கும். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். தேவன் சில தகுதிகளை வேதத்துல கொடுத்திருக்கிறார்.
ஒரு சில தகுதிகளை உங்களுக்கு நான் இன்றைக்கு காண்பிக்கிறேன். இது நமக்குள் இருந்தால்தான் முதல்ல படிப்புல கனம் கிடைக்கும். நல்லா கவனிங்க. எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்கள, இந்த மாசம் முழுக்க எக்ஸாம் இருக்கு. பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறீங்க, நார்மல் எக்ஸாம் இருக்கு, ஆனுவல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. செமஸ்டர் இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற பிள்ளைகள் இருக்கலாம். குடும்பத்துல, பொறுப்புல, பதவியில, மேன்மையில இருக்கிற நீங்க உங்களை கர்த்தர் கனப்படுத்தணுமா? இந்த தகுதிகள் உங்களுக்குள்ள இருக்கணும். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் கேட்கிற செய்தி இல்ல, உன் வாழ்க்கையில வரைக்கும் இந்த செய்தி உனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த குவாலிபிகேஷன், இந்த அடிப்படை தகுதிகள் எனக்குள்ள வேதம் இருந்தால்தான் நான் என்ன பண்ணப்படுவேன்? கனப்படுத்தப்படுவேன். என்னோட கூட முதலாவது எடுத்து வாசிங்க. ஏசாயா புத்தகம் 43:4 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை செய்கிறேன். போதும், தயவு செய்து வாசி முடிச்சாச்சுன்னா இங்க கவனிங்க. யார் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருக்கிறாங்களோ அவங்க கனப்படுத்தப்படுவாங்க. இன்னைக்கு இந்த வாழ்க்கை இந்த கனத்துக்காக மனுஷன் பார்வைக்கு அருமையா இருக்கணும்ட்டே ஓடுது. வேலை செய்யற இடத்துல எங்க ஓனருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா, ஒரு அதிகாரிக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா இருக்க முடியலையே. நம்ம எப்போ பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் பிடிக்காத விஷயம்லாம் நடக்குது. புருஷன் பொண்டாட்டிக்கு இது பொருந்தும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பொருந்தும், வேலை செய்கிற இடத்துல பொருந்தும், குடும்ப உறவுகளுக்கு பொருந்தும். கவனிங்க, முதலாவது நாம் கர்த்தர் பார்வைக்கு அருமையா இருக்கணும். எத்தனை பேருக்கு செய்தி புரியுது? நான் சொல்றது வேற. மனுஷன் பார்வைக்கு அருமையா இருப்பது இரண்டாவது தான். என்ன இப்படி சொல்லட்டுமா? எந்த மனுஷன் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருக்கிறானோ அவனை ஒருத்தராலையும் வெறுக்க முடியாது. அவன் எல்லார் பார்வைக்கும் அருமையா இருப்பான். ஆனா சில நேரங்களிலே ஒன்னும் நடக்கும். கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருக்கிறவனை பிசாசு பொறாமையினால, எரிச்சலினால எல்லார் பார்வைக்கும் கெட்டவனா காட்டுவான். அதுவும் நடக்கல. யோசேப்பு எடுத்துக்கங்க. யோசேப்பு கர்த்தரின் பார்வையில அருமையான மனுஷன் தான். ஆனா உடன் பிறந்த சகோதரர் பார்வையில, குடும்பத்தார் பார்வையில, ரெண்டு வகையில வாழ்க்கை இருக்குதுங்க, ரெண்டு வகையில. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கோ. ஆண்டவரே, எனக்குள்ள இந்த தகுதி வரட்டும் ஆண்டவரே, நான் உம்மை பார்வைக்கு அருமையா. இப்படி யோசிங்களேன், நான் கர்த்தரின் பார்வைக்கு அருமையானவனா அருவருப்பானவனா? ஒரு மனுஷனுடைய செயல், எண்ணம், கிரிய, அதுதான் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களா காட்டும். இன்னைக்கு சில பேரை நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கன்னு சொல்றோம்ல. பாஸ்டர்மா வர்ஷிப் பண்ணும்போது ஒரு சின்ன உதாரணம் சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னவா? ரொம்ப நாள் கழிச்சு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா அதுல அண்டர்லைன் பண்ணி ஒண்ணு சொன்னாங்க. நீங்க கவனிச்சீங்களா? பிடிச்சவங்க வந்தா. விஷயம் உங்களுக்கு தெரியுதுங்களா? யார் வந்தாலும் சந்தோஷப்படுறாரு நம்ம இல்ல. சில நேரங்கள் ஐயோ வந்துச்சேன்னு யோசிக்கிறவங்களும் உண்டு. அப்ப யார் வந்தா சந்தோஷம்? எனக்கு பிடிச்சோம். அவங்க வந்தா எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நீ மனுஷனை தரம் பிரிக்கிறியே, பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, அருமையானவங்க, அருவருப்பானவங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோமா என் தெய்வத்தினுடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் என்னை வெறுக்கிறாரா, அருவருக்கிறாரா? என் செயல்கள், என் பேச்சு, என் நடவடிக்கை. எந்த பிள்ளைய அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த பிள்ளை அப்பாவுக்கு அருமையான பிள்ளை? கீழ்ப்படுகிற, அப்பா மனசை கஷ்டப்படுத்தாத, சொன்னதெல்லாம் செய்கிற அந்த பிள்ளை அப்பா என்ன சொல்லுவாரு? அருமையான பிள்ளை, என் பார்வைக்கு அருமையான பிள்ளை. கீழ்ப்படியில, சொல் பேச்சு கேட்கல, ஒழுக்கமா இல்லை, அந்த பிள்ளைய அருமையான பிள்ளைன்னு அந்த தகப்பனால சொல்ல முடியுமா? அப்படிதானங்க ஆண்டவருக்கு இருக்கும். சபையை கவனிச்சுக்க. என் கனம் எனக்கு கிடைக்காமல் போக காரணம்
நான் வேலை செய்யற இடத்துல அருமையா இருக்கணும், என் குடும்பத்துல அருமையா இருக்கணும்னு முயற்சி பண்றேனே தவிர என் கர்த்தரின் பார்வைக்கு நான் எப்படி இருக்கணும்? அருமையானவன். இதேதான் தானியேலுக்கு சொல்றாரு, வாசிக்க நேரம்ல, நீ மிகவும் பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக் கொண்டபடியே கட்டளை. யோசிச்சு பாருங்க, என் பார்வைக்கு அருமையா இருக்க, எனக்கு பிரியமானவன், உனக்கு நான் செய்வேன். உங்க வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளை நல்ல ஆசீர்வாதமா சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கைய வாழுது, நல்லா அவங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகுறாங்க, ஒரு போஸ்டிங் கிடைக்குது, ஒரு நல்லது நடக்குதுன்னா நல்லா தெரிஞ்சுக்க, அவங்கள ஆண்டவர் நேசிக்கிறார், அதிகமா நேசிக்கிறார். அவங்க ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறாங்க. இதான் உண்மை, வேற ஒண்ணு இல்லை. அல்லேலூயா. அப்ப அடுத்தது என்ன வரணும்? நான் ஆண்டவருடைய பார்வையில அருமையா இருக்கிறேன்னா, அப்படி அருமையா இருக்கணும்னா இன்னும் என்ன செய்யணும்? How can I please God? நல்ல மனைவிக்கு அழகு, நல்ல கணவனுக்கு அழகு. நான் என் மனைவி, என் கணவன் பார்வைக்கு அருமையா இருக்க என்ன செய்யணும்? எது வேற எதையோ அருமையா காட்டுது? அப்ப ஏதோ ஒண்ணு அருமையா காட்டுற இடத்துல நான் விட்டு கொடுத்திருந்தனால தான் ஏதோ ஒண்ணு அருமையா தெரியுது. நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில அந்த கணம், அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் எதன் அடிப்படையில் இருக்குதுங்க? அவர்கள் பார்வைக்கு அருமையா இருக்க வேண்டும். இட்ஸ் லுக் லைக் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், ஒரு பிளசன்ட் லைஃப். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆசீர்வதித்து சொல்லுகிறேன், முதலாவது கர்த்தரின் பார்வைக்கு எது பிரியமோ, எது அருமையோ, எது நல்லதோ அதை பாருங்க. நம்ம வாழ்க்கை கனம் பெற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கும். கர்த்தர் நிச்சயம் கனப்படுத்துவார், ஆனர் பண்ணுவார். மனுஷனுக்கு பார்வைக்கு நல்லா வாழ்ந்து 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 என்னத்தை கண்ட? இவர் என்ன மெச்சிக்கணும், இவர் என்ன பாராட்டணும், இவர் என்ன ஏத்துக்கணும், இவர் என்ன நடத்தணும்னு என்ன சுகத்தை கண்டோம்? ஒண்ணுமே இல்லைங்களேங்க, ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா ஒன்ஸ் ஆண்டவர் பார்வைக்கு நீங்க இருந்து பாருங்க. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் வைத்து பார்த்தது யாருடைய பார்வையில? கர்த்தரின் பார்வைக்கு இது பொல்லாப்பு, கர்த்தரின் பார்வைக்கு இது அருவருப்பு, கர்த்தரின் பார்வைக்கு இது பிரியமல்ல, கர்த்தர் இதை வெறுக்கிறார். முதலாவது அவருக்கு அருமையானவர்களை அவர் கனப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தத்தை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ அரசியல் பாலிடிக்ஸ் நடக்குது. வெகு சீக்கிரம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சில நபர்களுக்கு யாரை பரிந்துரை செய்வாங்க, யார் அங்க இருப்பாங்க, யார் சீட்டு, அது இதுன்னு சொல்லி பொதுவாகவே இந்த உலக பிரகாரமான வட்டத்துக்குள்ளேயும் பாருங்க, எதன் அடிப்படையில் பார்க்கறாங்க? ஒன்று அவர்களுடைய வருடம், அவருடைய அனுபவம், அவர்கள் கழகத்திற்கோ கட்சிக்கோ செய்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் தாண்டி சம்திங் ஏதோ ஒன்று அங்க இருக்கணும் நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு உலகத்துல அதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்குது. கொஞ்சம் கையை பாருங்க பார்க்கலாம். இது ஒண்ணு இருக்குது. இன்னைக்கு மனுஷங்கிட்ட கனம் வாங்கணும்னா எது அருமையா இருந்தா போதும், இது அருமையா இருந்தா போதும். அதெல்லாம் கடவுள் இடத்துல செல்லாது. அவர் பார்வைக்கு அருமையா இருக்கணும், நீ கனம் படுவ. ரெண்டாவது என்னோடு கூட எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 91:15, எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சங்கீதம் 91 சங்கீதம் 15வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை. இரண்டாவது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். கூப்பிடுவான்னு அர்த்தம்? செபிக்கிறவங்க. நான் இரண்டாவது ஒரு ஆலோசனை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். உங்கள் ஜெபம் உங்களை கனப்படுத்தும். prayer brings victory, prayer will honor you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிறது. இது ஜெபத்திற்கான தெளிவான ஒரு வசனம். அவன் என்ன கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு கொடுப்பேன்
அப்படின்னு என்ன அர்த்தம்? பேசுறது. நீங்கள் ஒவ்வொரு முறை ஜெபிக்க உட்காரும் பொழுது நினைச்சுக்கங்க, நீங்க கூப்பிடுறீங்களா, அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். நான் இப்படி சொல்லட்டுமா? அவரை நோக்கி கூப்பிடாமல் இருப்பது ஜபம் அல்ல. அவரிடத்திலிருந்து மறு உத்தரவு வராமல் இருப்பது ஜபம் அல்ல. எது ஜபம்? அவரை நோக்கி கூப்பிடுவதும் அவரிடத்திலிருந்து மறு உத்தரவு வருவதும் தான் ஜபம். இன்னைக்கு சில பேருடைய ஜபம் மறு உத்தரவு இல்லாத ஜபம். நோ ஆன்சர்ஸ். தட் இஸ் இன்கம்ப்ளீட் பிரேயர். முழுமை பெறாத ஜபங்கள். உன்னையும் என்னையும் முழுமை பெறாத ஜபத்திற்காக தெய்வம் அழைக்கல. எது முழுமையான ஜபம் தெரியுமா? நான் ஜெபிக்கிற ஒரு நிமிடமோ ஒரு மணி நேரமோ என் ஜபத்திற்கு, என் கூப்பிடுதலுக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்வது மாத்திரமல்ல, ஆபத்துல என் சொந்தக்காரனை அனுப்பி, ஆபத்துல எனக்கு தெரிஞ்சவனை அனுப்பி, ஆபத்துல தூதர்களை அனுப்பி, அப்படியே அங்க போட்டிருக்கு, ஆபத்தில் நானே. அல்லேலூயா. சில ஸ்வீட்லாம் கொடுக்கும் போதே சொல்லி கொடுப்பாங்க. டக்குன்னு வச்சு மென்னு முழுகிடாத, கொஞ்ச நேரம் டேஸ்ட் பண்ணி அதை சொல்லி முடிக்கிறது கட்டியுமே வாங்கி போட்டு நான் ஒண்ணுமே இல்லை, இதுக்கு அந்த ஸ்வீட்டை கொடுக்காம இருந்த இது என்ன மாதிரி காஸ்ட்லி ஸ்வீட். ஒன்னே இல்லையா, லட்டு தானா, என்ன தானே, லட்டு தானே, ஸ்வீட் தானே, அதுதான் அது அது நல்ல டேஸ்ட். அந்த மாதிரி வசனம் நீங்க ருசிச்சு பாருங்க. ஆபத்தில் நானே, அதுக்கு மீனிங் தெரியுதா உனக்கு? நான் சொல்றேன், கடவுளாகிய நானே, சர்வ வல்லவராகிய நானே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின நானே, சகலத்திற்கும் அதிகாரம் படைத்த நானே, நானே அவனோடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனோடு இருந்து அவனை என்ன பண்ணுவேன்? நான் தப்பு வைத்து கனப்படுத்துவேன். ரெண்டாவது ஜோம். ஜோம் பண்ணுங்க. ஜெபிக்கலைன்னா கனம் கிடைக்காது. ஜெபிக்கலைன்னா ஒரு வேலையும் நடக்காது. ஜபம் இல்லாம எதையும் சாதிக்க முடியாது. வித்தவுட் பிரேயர் ஒரு ஃபெயிலியர் லைஃப் தான் வாழ முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்னு ஆசை, ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு ஜபம் இல்லை. நன்மை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை, அந்த நன்மைக்கு ஜபம் இல்லை. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், உங்களை பார்த்து சொல்லித்தாரேன், நீ ஜெபிக்கலனா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. ஜெபிக்கிறவர்களை தான் கர்த்தர் கனப்படுத்துகிறார். தானியேல் ஜெபிக்கிறவன் கனப்படுத்தப்பட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, ஜெபிக்கிறதுக்கு இடம் ஒரு மேட்ரு இல்ல, நேரம் ஒரு மேட்ரு இல்ல, ஜப குறிப்புகள் ஒரு மேட்ரு இல்ல, யார் கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு, இவங்க கூட இருந்தாதான் எனக்கு ஜபம் வரும், இந்த இடத்துல உட்கார்ந்தாதான் எனக்கு ஜபம் வரும், இந்த மைண்ட் செட்டப்ல இருந்தாதான் எனக்கு ஜபம் வரும். அப்படின்னா அது ஜபமே இல்லை. அல்லேலூயா. அது உன்னை நீயே ஏமாத்தி இருக்கிற. இட்ஸ் நாட் பிரேயர். எது ஜபம் தெரியுமா? இடம், பொருள், ஏவல், எந்த சூழல் எதுவுமே இல்லாம அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறது தான் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் தேசத்தின் தலையெழுத்தை இந்த ஜபத்துல வச்சிருக்கிறார். இப்பயே டிசைட் பண்ணிருப்பாங்க சில பேர், யாருக்கு எப்போ யார் வருவா, என்ன வருவா. ஏமா ஒவ்வொருத்தரும் ரேட்டு ஏத்திக்கிட்டே போறாங்கம்மா. 1000 2000, நேற்று ஒருத்தர் 2500. ஆம்பளைங்க என்ன துரோகம் பண்ணானுங்கன்னு தெரியல. காலத்துக்கும் 10 பைசாக்கு பிரோஜனம் இல்லாம உட்காந்து லாய்க்கு எல்லா மதிப்பும் இங்கனக்குள்ளே வருது. ஆனா வேதம் அழகா சொல்லியிருக்கு, கர்த்தர் தமக்கு சித்தமானவனை ஆளுகைக்கு ஏற்படுத்துகிறார். தேசத்தின் சேமத்திற்காக ஜெபிக்க பழகுங்கள், ஜெபிக்க பழகுங்கள். உங்கள் ஜெபம் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய கனத்தை உங்களுக்கு கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இன்னும் வேலை செய்யற இடத்துல கனப்படுத்தப்படலையா, படிப்புல கனப்படுத்தப்படலையா, அந்த கனத்திற்கேற்ற ஜெபிக்கவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது தப்பு. நீ ஜெபிக்க மாட்ட, அதனால தான் கனல. அந்த லெவலுக்கு ஒரு ஜெபம் எனக்கு வேணும்.
எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஒரு சின்ன கேம் ஒன்று இந்த ஃபன் ஜோன்லலாம் பார்த்துருக்கிறீங்களா? கொஞ்சம் எல்லாரும் கவனிங்களேன், எனக்கு ஆர்டர் ஞாபகப்படுத்துறாரு, அதை வச்சு சொல்கிறேன். இந்த கீழே ஒரு இது ஒன்று தொங்கி இருக்கும், பாக்ஸிங் குத்துறா மாதிரி ஒரு பால், அந்த ஃபன் ஜோனில். அதே மாதிரி ஒரு பெரிய சுத்தி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது வந்து அந்த ஸ்ப்ரிங்ல ஓங்கி அடிக்கிற மாதிரி. இது ரெண்டுத்துலையுமே என்னன்னா, அடிங்கோ ஜெயிச்சிருவீங்கலாம் இல்லை, எந்த அளவு ஃபோர்ஸா ஸ்ட்ரென்த்தா அடிக்கிறீங்களோ அப்ப அந்த லெவல் ரீச் ஆகும். இதானங்க மேட்ரு. இது நானும் அடிக்கிறேன்னு போய் நோஞ்சானுக்கு கையில குச்சி குத்தா மாதிரியா எம்பவே எம்பாரு கேட்டான்னது குத்துனே அச்சுனே என்ன பண்ணணும்? சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்கணும், அவன் அச்ச அடின்னு அந்த அந்த அது கிழிஞ்சு கீழே ஊந்துடும் போல சும்மா போகும் பாரு மேல. எங்க ஒரு சாதாரண ஒரு ஃபன் ஜோன்ல வைக்கிற ஒரு கேமுக்கு உன் ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா அங்க காட்டினாதான் அந்த லெவலுக்கு ரீச் ஆகும்னு சொன்னா, சும்மா ஒரு ஏப்ப சாப்பமா ஒரு 4 தோத்திரத்தையும் ஒரு கொட்டாய் விட்டு ஒரு ஜபத்தையும் போட்டுட்டு என்னை கர்த்தர் கனப்படுத்தவில்லை. அந்த கணத்திற்குரிய வாழ்க்கை நமக்கு வரணும்னா அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஜபத்துல இருக்கும். மூன்றாவது என்னோடு கூட எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 29:23. 29:23. தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். இன்னைக்கு செய்தி மறந்துடாதீங்க, யாரை கர்த்தர் கனப்படுத்துகிறார் அல்லது கர்த்தர் கனப்படுத்துகிற மனுஷனுடைய தகுதிகள் என்ன? மறுபடியும் சொல்றேன், இதுல நீ இல்ல நான் இல்ல அப்படின்றதுக்காக இல்ல, இவைகளை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த தகுதிகள் இன்னும் பெருகணும், டு இன்க்ரீஸ். இது இன்னும் 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 மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவான். இப்போ சொன்ன குறிப்புகளை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நம்பர் 1, அருமையானவர்கள், அவர் பார்வைக்கு அருமையா. யார் அவர் பார்வைக்கு அருமையா இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெபிக்கிறவங்களா நிற்பாங்க. யார் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளதான் அந்த மனத்தாழ்மை இருக்கும். முதலாவது பிரியம். நல்ல கவனிங்க, எவன் பிரியமா இல்லாம ஜெபிக்க முடியுமாங்க? தெய்வத்துக்கு அருமையா இல்லாம யாராவது நான் ஜெபம் பண்றேன் இல்ல, முடியாதுங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. அப்ப முதல்ல ஆண்டவருக்கு அருமையா இருந்து, இரண்டாவது ஜெபிக்கிறவர்களா இருந்து, மூன்றாவது மனத்தாழ்மை. இதே யோசேப்பை பாருங்கள், ஒரு அதிகாரி ஒரு பார்வோன் கூப்பிட்டு கேட்கிறான், எப்பா நீ பெரிய சொப்பனக்காரனாமே, பெரிய ஆளாமே, என்ன சொன்னாலும் வெளிப்பாடு கொடுத்துருவியாமே, விளக்கம் கொடுத்துருவியாமேன்னு கேட்டா அந்த மனுஷன் சொல்லுதான், நான் அல்ல தேவனே. எங்க ஏதாவது ஒண்ணு சாதிச்சிட்டா நம்மளை கையில பிடிக்க முடியுதாங்க? நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன், அன்பு தம்பி தங்கச்சிகளா, சகோதரிகளே கவனிச்சுக்குங்க. எந்த உயரத்துக்கும் எந்த மேன்மைக்கும் உங்களை கொண்டு போக உங்கள் தேவனாகிய கர்த்தரால் முடியும். அந்த இடத்திலும் உங்கள் மனத்தாழ்மையை காண்பீங்கள். அதுதான் உங்கள் கனம், அதுதான் உங்கள் உயர்வு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த பெரியவங்க நமக்கு அழகா ஒரு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்களே தாழ்மைக்கு. when you look steps, படிக்கட்டை கவனிச்சு பார்த்தீங்களா? படிக்கட்டுல ஏறுற எவனா இருந்தாலும் சரி குனிஞ்சி தான் ஏறணும். இல்ல நான் இப்படியே தான் போவேன்னா 2வது ஸ்டெப்லயே விழுந்துருவேன். உயர்வு வர 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 எது காரணம்? அந்த பணி குனிஞ்சு மேல போக போக போக. சில பேர் பேசல, நீங்கள் தாழ்மை உள்ளவர்கள் என்பதை கண்டுபிடிக்க ஒரு யுக்தி கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு சிலர் பேசுகிற பேச்சு உங்களுக்கு மிதமிஞ்சி பெருமையாய் தோன்றும் என்றால் அப்ப நீ தாழ்மையை கற்றுக்கொண்டன் அர்த்தம். பாஸ்டர் தாழ்மையா இருக்கிறது தான் சொன்னீங்க, அதையே நீயும் செய்யாம இருந்தீங்க, நீ தாழ்மையா இருக்கிறன்னு அர்த்தம். எவ்வளவு அருமையான தாட்ல இது அன்ற கொடுக்குற. ஒருத்தர்
பேசும் பொழுது, ஒருத்தர் ஏதாவது சொல்லும் பொழுது உனக்கு தோணுது இது ஓவர் பெருமை பேச்சு, இது சரியில்லை, இப்படிலாம் பேசக்கூடாது உனக்கு தோணுதுன்னா அப்ப நீ தாழ்மையை கற்றுக்கொண்டிருக்கிறன்னு அர்த்தம். ஆனா அவங்க பேசினா அதே பேச்சதான் நீயும் பேசுறன்னு சொன்னா நீ தாழ்மையை கற்றுக்கொண்டுதான் இருக்கிற, தாழ்மையா இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு உலகம் எதுல இருக்குது? யார் என்ன பேசினாலும் குறை கண்டுபிடிக்குது. என்னவா இவ்வளோ பெரிய வாய், என்ன அச்சீவ் பண்ண சாதனையா, இப்படி இந்த மாதிரி பெருமை பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் கிருப கிருப கிருபன்னு சொல்லணும். சரி ரைட்டு, உனக்குன்னு வரும்போது நான் அப்படி நான் இப்படி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இவர்கள் தாழ்மையை கற்றுக்கொண்டார்கள், தாழ்மையா இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரம் இல்ல, தாழ்மையா இருக்க பழகணும். நான்காவது ஒரு காரியத்தை பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீதிமொழிகள் 13:18 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனம். புத்திமதிகளை தள்ளுறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ. That fourth thing நான் உங்களுக்கு சிறு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்று, கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருக்கிறவர்கள் கனமடைவார்கள். இரண்டாவது, ஜெபிக்கிறவர்கள் கனமடைவார்கள். மூன்றாவது, மனத்தாழ்மை உள்ளவர்கள் கனமடைவார்கள். நான்காவது, வேதம் சொல்லுகிறது கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவர்கள் கனமடைவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான்காவது கவனிங்க, கடிந்து கொள்ளுதல் அப்படின்னா அர்த்தம். இந்த கவனிங்களை பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேரை திட்டுறதுக்கு பயமா இருக்கு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க ஊழியக்காரனா உங்களை நான் திட்டி இருக்கிறேன்னா? எத்தனை பேர் நான் திட்டிருக்கேன்? திட்டு வாங்கினவங்க இருக்கிறீங்க, இல்லாமலாம் இல்லை. பவுல் சொல்றாரு, சபைக்கு கேடு விளைவிக்கிறவன், சத்தியத்திற்கு புறம்பா ஜீவிக்கிறவன சபை நடுவே நிறுத்தி கண்டின்ற, கடிந்து கொள், சபையார் முன்னிலையில் கடிந்து கொள். ஏன்னா இன்னொருத்தன் அதை செய்ய மாட்டான். இது அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு கொடுக்கிற ஆலோசனை. இன்றைக்கு சில சபைகளிலே கடிந்து கொள்ளவே ஒரு பிரசங்கம், கவனிக்கிறீங்களா? திட்டுறதுக்குன்னே ஒரு மெசேஜ், எல்லாம் நோட்டட் ஆயிடுச்சு. இதுக்குன்னு ஒரு பிரசங்கம். அப்போ விடும் போது சும்மா அம்பு இங்கிருந்து சருக்கு சருக்கு சருக்குன்னு வரும்போது தாலி எங்கேயோ நல்லா வாங்கியிருக்கிறான், ரிப்பீட் ஆக்ஷனுக்குறான் பாரு. உண்மைக்கு சொல்றேங்க, தேவ கிருபையில இதுவரைக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரசங்கம் ஆயத்த பண்ற மனநிலை இல்லவே. செய்தியில வந்தா உண்டு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தகப்பன் தான் நேசியாத புத்திரனை சிட்சிப்பதுண்டோ, கண்டிப்பதுண்டோ? நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் வார்க்கிறது போல இருக்கு. கவனிங்க, இன்னைக்கு சில பேரை கூப்பிட்டு பேசுறதுக்கு பயமா இருக்குது. ஏன் லேட்டுன்னு கேட்கறதுக்கு பயமா இருக்குது, ஏன் வரமாட்டீங்கன்னு கேட்கறதுக்கு பயமா இருக்குது. எதனா நினைச்சுப்பாங்களோ, எதனா கோச்சிப்பாங்களோ, சச்சு கிச்சுக்கு வராம போயிடுவாங்களோ. இதுவாங்க ஊழியம்? இதுவா ஊழியம்? என் தவறுகளை என் தகப்பன் கடிந்து கொள்ளணும், திட்டணும், கேட்கட்டும், பரவாயில்ல. எத்தனை பேர் நான் சொல்றது ஒத்துக்கிறீங்க? கடிந்து கொள்ளப்படுகிற இடத்துல இருக்கிறவங்க தான் கனமடைவாங்க. இன்னமும் நான் சரின்னு சொல்ல முடியாது, என்கிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்கும். அதை யார் தான் சுட்டி காட்டுறது? அப்போ யார் தான் பாயிண்ட் அவுட் பண்றது? உங்கள் குடும்பத்துல மூத்தவங்க இருக்கிறாங்க, கடிந்து கொள்றாங்க, ஒப்பு கொடுங்க. பெத்தவங்க கடிந்து கொள்றாங்க, ஒப்பு கொடுங்க. பெரியவங்க ஏதோ சொல்றாங்க, ஒப்பு கொடுங்க. தாய் சொல்றாங்க, ஒப்பு கொடுங்க. நீ என்ன பேச, நான் என்ன? எந்த இடத்துலயும் உயர்வு வராது, எங்கேயும் ஆசீர்வாதம் வராது. கடிந்து கொள்ளப்படும் பொழுது சும்மாவா திட்டுனுக்குறாங்க? ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னு தானே திட்டு வருது. அதே போல ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் கடிந்து கொள்ளப்படும் பொழுது ஒப்பு கொடுக்கணுங்க, கீழ்ப்படினோங்க, அர்ப்பணிக்கணுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை என்கிட்ட இருந்து திருத்துங்கப்பா, இந்த விஷயத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீங்க அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நாம் செபித்து முடிப்போம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். சத்தமா ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இதை மட்டும் இன்னைக்கு பிரசங்கம் எடுத்தோம்னா இன்னைக்கு நாள் பத்தாது. என்னை கர்த்தர் கனப்படுத்த காரணம், நான் 10th பாஸ். ஹலோ, நான் 10th பாஸ். பாஸ் ஆனதே பெரிய விஷயம். இந்த பைபிள் காலேஜ் டிகிரிலாம் 10 விசை பிரயோஜனம் இல்லை. அப்புறம் எதுக்கு என் பைபிள் காலேஜ் நடத்துற? சத்தியம் இன்னைக்கு தவறுதலா போதே, உபதேசம் துன்மார்க்கமா போயிட்டு இருக்குதே. சரியா கத்துக்கணும், சரியா படிக்கணும். இந்து கனப்படுத்தாது, பைபிள் காலேஜ் கனப்படுத்தாது. எது? ஊழியம் செய்யணும். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையில என் குடும்பத்தின் பார்வையிலும் நான் வந்து ஊழியம் செய்த இந்த மீஞ்சூர் ஊழியர்கள், சபை மக்கள், ஊரார் பார்வையிலும் கர்த்தர் ஒரு கனம் பெற்ற ஒரு இடத்துல வச்சிருக்கிறார்னா ஒரே ஒரு காரணம், இந்த ஊழியக்காரர் நல்ல ஒரு யோகியரு, ரொம்ப உத்தமரு, அதெல்லாம் இல்லைங்க. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேங்க. அதுதாங்க. ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சா, இந்த ஆசீர்வாதம் கவனிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறனோ அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறாங்க. அதாங்க ஊழியம் செய்யறவங்களுக்கு ஆசீர்வாதம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை கனம் பண்ணு. இப்ப கூட இந்த சண்டே கிளாஸ் டீச்சரா, வாலண்டியரா, ஸ்பான்சரா, ஊழியன்னா என்ன? உனக்கு பிடிச்சி, உனக்கு தோணி, உனக்கு வந்து செய்யறதுக்கு பேர் ஊழியம் இல்லை. உனக்கு பிடிக்கல, உனக்கு வரல, உனக்கு தோணல, உனக்கு செட் ஆகல, செய்யணும். காரணம் அது கர்த்தர் ஊழியம். நான் எனக்கு செட் ஆகிறபடி, எனக்கு தோணுனபடி, எனக்கு பிடிச்சபடி, எனக்கேற்றபடி தான் செய்வேன்னா வீட்டுக்குள்ளதான் உட்காந்து இருக்கணும், வேற எங்கேயும் போக முடியாது. வட இந்தியா ஊழியர்களை பாருங்க, இதுல எதுவுமே அங்க இல்லை. 10 நிமிஷமா கொடுக்குறேன்னு சொன்ன ஆலோசனை இப்பவே கூட கொடுத்து அனுப்புவேன். ஊழியம் செய்யுங்க, ஏதாவது ஒன்று செய்யணும். பாரம் இல்லைன்னா இதை செய்ய முடியாது. சாயங்காலம் சண்டே கிளாஸ் ஊழியம் சொல்லி இருக்கிறேன். அந்த நேரம் நீங்க ஊழியம் செய்கிறவங்களா இல்லைன்னு காட்டும். அதற்காக எழுந்து செய்கிற ஆயத்த பணிகள், ஓடி பிள்ளைகளை கூட்டின்னு வர்றது, ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது, பிள்ளைகளுக்கு பாடலும் கதையும் கற்றுக் கொடுக்கிறது. நான் ஊழியக்காரி. ஐசக் எபனேசர் பாஸ்டர் மட்டும் இல்லை, இந்த சபையிலே ஊழியத்தை எடுத்து செய்கிற ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? ஊழியம் இஷ்டப்படி செய்வது ஊழியம் இல்லை. ஊழியம் பிடித்து செய்வது ஊழியம் அல்ல. கர்த்தர் சித்தத்தின்படி செய்வது ஊழியம். எங்கே ஆயினும் சாமி, ஏதாகிலும் ஆண்டவரே உமக்காக நான் செய்வேன். லாபமோ நஷ்டமோ, கூட்டலோ குறைத்தலோ என் தெய்வத்துக்காக செய்வேன். காரணம், ஊழியம் செய்யும் பொழுது கனம் உண்டா. இன்னைக்கு உண்மையாய் ஊழியம் செய்யற ஒவ்வொருத்தரையும் பாருங்க, கர்த்தர் கனப்படுத்தி வச்சிருக்கிறார். நம்மளை விட பின்னாடி ரூரல் பிளேஸ், டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாத இடத்துல இதே கிராமங்களை ஊழியம் செய்யறவங்க இருக்கிறாங்க. ஒரே ஒரு காரணம் தான், அங்கும் சபை கட்டப்பட்டிருக்கிறது, அங்கும் ஊழியக்காரன் சாப்பிடுறா, அங்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறா. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ஊழியம் செய்கிறவன் கனப்படுத்தப்படுவான். ஊழியம் செய்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஊழியம் செய்கிறவன் தேவனுடைய நாமத்தை தூஷிக்க கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டான். ஊழியம் செய்யவன் பசியா பட்னியா இருக்க மாட்டான். ஊழியம் செய்யறவன் கர்த்தருக்கு பிரியமா இருப்பான். நீங்க ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஊழியம் செய்ய ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நடத்துவார். கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஒரு 5 காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை
நான் கனம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கனத்திற்குரிய தேவன் கனப்படுத்துகிறார். வசனம் சொல்லியிருக்கலங்க, அவருக்கு அருமையானவர்களை கனப்படுத்துகிறார், ஜெபிக்கிறவர்களை கனப்படுத்துகிறார், மனத்தாழ்மை உள்ளவர்களை கனப்படுத்துகிறார். எல்லாவற்றை விட கடிந்து கொள்ளுதலை, சிக்ஷையை, ஒவ்வொரு கண்டிதலையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை கர்த்தர், அதன்படி நடக்கிறவர்களை கனப்படுத்துகிறார். ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரோட சோதனம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை தட்டி சோத்திரம் சோத்திரம்.